கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் பல ஆண்டுகளாக மேம்பாலம் வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை வலுவடைந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை நகர் பகுதிகளிலிருந்து மணப்பாறை செல்லும் நெடுஞ்சாலையில் ரயில்வே கேட் உள்ளது. இங்கு மேம்பாலம் அமைக்க பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரையிலும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ரயில்வே கேட் சேலம் ரயில்வே கோட்டத்திலேயே அதிக வாகனங்கள் சென்று வரக்கூடிய ஒரே ரயில்வே கேட்டாக இருப்பதால் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் ரயில்வே கேட்ட பொறுப்பாளர்களும் அரசியல்வாதிகளும் இதுக்கு மிகப்பெரிய தீர்வை காண வேண்டும். ஏன்னா நீண்ட காலமாக இந்த மேம்பால பிரச்சனை இருக்கிறது. இதை யாரும் கண்டுகொள்வதில்லை. அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி தராங்க, ஆனா நிறைவேற்றவில்லை. இதை சீக்கிரமாக போர்க்கால அடிப்படையில் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, சாயில் டெஸ்ட் எடுத்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. ஆனா இன்னும் மேம்பாலம் வந்த பட்டக்கான நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஒரு அவசர தேவைக்கு மழைக்காலங்களில் பாத்தீங்கன்னா எல்லாம் நனைஞ்சிட்டு நிக்கிறாங்க. ஒரு அவசர தேவை குழந்தைங்களை கூட்டி வராங்க, பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலுக்கு பள்ளி குழந்தைகள் செல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மழையில் நனைகிறாங்க. வெயில் காலத்துல வெயில்ல வாடி வதங்குறாங்க. இந்த ஏற்கனவே 2024 பிப்ரவரி மாசம் அடிக்கல் நாட்டினது உண்மையா பொய்யா தெரியல. 34 கோடியில அமௌண்ட் ஒதுக்கி தீர்வு பெரிய விழா நடத்தினாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்க தான் இது ரயில்வே விமானங்களை கொண்டா போறோம் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் காணோம். இந்த ரயில்வே கேட் வழியாக தான் ஏராளமான வாகனங்கள் சென்று வருவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகல் என நாள்தோறும் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த ரயில்வே கேட் வழியாக தான் சென்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் ரயில்கள் செல்லும் போது ரயில்வே கேட் மூடப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் உடனடியாக மேம்பாலத்தை அமைத்து தர துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாள்தோறும் பார்த்தீங்கன்னா காலை மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், வேலைக்கு போகிறவங்க, மருத்துவ வசதிக்கு எல்லாமே இந்த குளித்தலைக்கு வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு சாலை, மணப்பாறை சாலை வழியாக குளித்தலை நகரத்துக்குள்ளே வர்றாங்க. நாள்தோறும் 40லேருந்து 50 முறை கேட் போகிறதுனால ரொம்ப மிகவும் இந்த சாலை தினசரி ரொம்ப டிராஃபிக்காகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கான எந்த ஒரு பணிகளும் தொடங்கப்படலை. அடிக்கல் நாட்டி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு பணிகளும் தொடங்கலை. அது மக்கள்கிட்ட மேம்பாலம் வருமா வராதுங்கிற ஒரு அச்சமாக இருக்குது. மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு நீண்ட காலமாக இருக்கிற இந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும். இது பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. மேம்பாலமின்றி தவிக்கும் மக்களுக்கு உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.